இன்றைக்கி நம்ம சுவை தரும் சமையலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அசோகா அல்வா. அசோகா அல்வா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கப் பவுல் ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்திருக்கோம். எந்த கப்பால் கோதுமை மாவு எடுத்திங்களோ அதே கப்பால் 2 கப் சர்க்கரை, அப்புறம் தேவையான அளவு நெய், கொஞ்சம் முந்திரி, கலர் பவுட்ரு, அப்புறம் ஏலக்காய் தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் நல்லா சூடு ஏறின பிறகு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப சேர்த்துக்க வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நெய் கூடயே நம்ம வீட்டில் இருக்கிற பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறிட்டும் இதுக்கு இடையிலே நம்ம பக்கத்து கேஸ் ஸ்டவ்வில் எந்த கப்பால் நம்ம கோதுமை எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நம்மளோட நெய் வந்து கொதிச்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்டுறது வந்துட்டு அடி பிடிக்கவும் கூடாது, கட்டி பிடிச்சிடவும் கூடாது. அதனால் கை விடாமல் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு கட்டி பிடிக்காமல் நமக்கு அசோகா அல்வா வரும். இந்த கிண்டிகிட்டே இருக்க பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வரப்போ நம்ம பக்கத்து அடுப்பில் கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதை எடுத்து நம்ம இதில் ஊற்ற வேண்டியது தான். ஊற்றுறப்ப பார்த்து ஊற்றணும், ஏன்னா மேலெல்லாம் தெறிக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அது கட்டி பிடிக்காமல் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் வந்து அது வேகும். நம்ம எடுத்து வச்சுருக்க கலர் பவுட்ரு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டுங்க. அடி பிடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 கப் சர்க்கரை, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் கிண்ட ஆரம்பிக்கணும். நிறைய பேர் வந்து அசோகா அல்வா பருப்பெல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனால் இது எங்கள் அம்மா செய்கிற ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் ரெசிபி. பருப்பெல்லாம் இல்லாமலே நம்ம அசோகா அல்வா செய்யலாம். நம்ம ரெசிபிக்கு இன்னும் டேஸ்ட்டு சேர்க்கறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கேஷ்யூ நட், அதை ஃப்ரை பண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா வெந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி கேஷ்யூவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி சேர்த்த பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கலர்னா நம்ம சுட சுட அசோகா அல்வா ரெடி. இதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.